அனைவருக்கும் காலை வணக்கம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0672 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து நம்மளுக்கு நேற்று கிடச்சிருக்கு. 0672 நம்ம நேற்று ட்ரையல்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுத்த எண்களாக இருந்தாலும் சரி, நம்ம 240, 223, 205 அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம 3 செட்டாக என்ன பார்த்தோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணிப்புகள் எடுத்திருந்தோம். அதில் 2 அப்படிங்கிறது ஆல் போர்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம சொல்லப்போனால் நேற்று கொடுத்த 2 ட்ரையல் நம்பர்லேயும் சரி, நம்ம ஏபியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, பிசியில் 51, 24, 41, ஏபியில் 22, 24, 20 அப்படிங்கிற மாதிரி நம்ம 2க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நேற்றுக்குரிய கணிப்பை நம்ம எடுத்தோம். அதில் 2ங்கிறது நம்மளுக்கு ஆல் போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பில் நம்மளுக்கு பாஸ் ஆன தகவல்கள். இதுதான். இப்போ இன்றைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மறக்காமல் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. ஓகேவா? லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி மெம்பர்ஷிப்புக்கு ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் இருக்குது. மெம்பர்ஷிப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு வந்து ஒரு 3 செட்டு அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக கொடுப்போம். பாக்ஸ் நம்பர்ஸ் இன்னும் மேலே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல நான் இந்த விஷயங்கள் சொல்லிடுறேன். அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஓகேவா? சரி, இன்றைக்குரிய கணிப்பை பார்ப்போம். நம்ம வந்து இன்றைக்குரிய கணிப்புகளில் 672 அப்படிங்கும்போது நம்ம முக்கியமாக இந்த 2017 சார்ட்டை தான் நம்ம ஃபாலோஅப் சார்ட்டாக எடுத்துருக்கோம். 672 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது, இந்த சார்ட்டில் என்ன மாதிரி இருக்குது, இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ரிசல்ட்டில் என்ன மாதிரி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 672னா நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா 672க்கு நம்மளுக்கு இங்கே 589 அப்படின்னு இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 581 9 2க்கு 0 580 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இதில் கிடைக்கிது. ஓகே. மற்றபடி இந்த சார்ட்டில் மாறி மாறி நம்மளுக்கு இந்த இடத்துல 472க்கு 405 அப்படின்ற மாதிரி கிடைக்கிது. 472க்கு 405னா அப்போ 605 அப்படிங்கிற மாதிரி இங்கே பேர் நம்பராக கிடைக்கிது. ஓகே. இப்போ பொதுவாகவே நம்ம பார்த்தோம் 672 அப்படிங்கும்போது நம்ம பவரில் தான் எடுக்க போகிறோம். என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஏபிசி 672 ரிசல்ட்டு. 6க்கு வந்து 1. ஓகேவா? அதே மாதிரி 6க்கு வந்து 8 பவர், 6க்கு 0 பவர். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம எடுத்த கணிப்பு எல்லாத்துலேயுமே பவர் நம்பரில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இதில் காமனாக என்ன எண்கள் வருதோ அதுதான் ஆல் போர்டு. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 180, பி போர்டு 3, 7க்கு வந்து 3, 7க்கு வந்து 2. ஓகேவா? அதே மாதிரி இந்த 0க்கு நான் பேராக வந்து 3 அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த கணிப்பில் ஏ போர்டை 180, பி போர்டில் 3, 2, 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2க்கு வந்து 9 டைரக்ட் பவர், 2க்கு 8 பவர், 2க்கு 2 பவர். ஸோ நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 180, பி போர்டில் 3, 2, 3, சி போர்டில் 9, 8 அல்லது 2. ஸோ 139, 828, 032. இதுதான் நம்ம போர்டில் எடுத்த எண்கள். சரியா? அதை நான் தெளிவாக இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிடுறேன். போர்டில் நான் எடுத்தது 139, 828, 032. இதில் நம்மளுக்கு பிசி அப்படிங்கும்போது இதில் என்ன மாதிரி நம்மளுக்கு கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தா இந்த 3க்கு 5, 9க்கும் 5, இந்த 2க்கு 0, 8க்கும் 0, இந்த 3க்கு 5, 2க்கும் இந்த 3க்கு வந்து 0, ஏன்னா 3க்கு வந்து 0 ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர், 2க்கு வந்து 5. ஸோ பிசி 55, 0005. இதுதான் நம்மளுக்கு பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கணிப்பாக நம்மளுக்கு கிடைக்கிற எண்கள். ஓகேவா? அடுத்தது ஏபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே காமனாக வந்து ஒரே ஒரு எண்ணை தான் எடுத்துருக்கேன். இந்த 1க்கு வந்து 4 பவர், 3க்கு வந்து 1, 8க்கும் 4, 2க்கும் 1, 0க்கும் 4, 3க்கும் 1 அப்படிங்கிற மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 41 அப்படிங்கிற ஒரு எண்ணை நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? இதில் நம்ம இன்றைக்கி எடுத்த எண்கள் வந்து இதுதான்.
நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். இது பவர் நம்பரில் பொதுவாகவே காமனாக வரக்கூடிய எண்கள் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். அதனால் இதை வந்து நீங்கள் கெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனோட கணிப்பாக. சரியா? பிசியை பொறுத்த வரைக்கும் 55,000,005, ஏபியில் 41. ஓகேவா? சரி, இப்போ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம இதில் இருக்க அப்படியே ஒரு எண்ணை வந்து டைரெக்டாக நான் இந்த இடத்துல எடுத்து நான் உங்களுக்கு கணிப்புகளாக சொல்ல ஒன்று ஒரு விதமாக தான் இருக்கும். இந்த போர்டு நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு அப்படியே நம்மளுக்கு பேரலாக ஆப்போசிட்டாக மிரர் நம்பரில் நம்மளுக்கு பிசியில் அந்த எண்களை கொடுத்தாச்சு. இந்த ஏபியில் பொறுத்த வரைக்கும் இந்த 3 செட்லேயுமே காமனாக வரக்கூடிய எண்ணை ஒரு பவராக எடுத்து ஏபியில் 41 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? சரி, இதில் வந்து இப்போ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல் போர்டில் எப்படி வரலாம்? ஆல் போர்டில் வந்து எல்லாத்துக்கும் காமனாகவே அந்த போர்டில் 3ம் 8ம் இருக்குது. அதனால் ஆல் போர்டில் 3 8 அப்படிங்கிறத ஒரு தகவல்களாக சொல்லிடுவோம். ஓகேவா? இதுதான் இன்றைக்குரிய கெஸ்ஸிங்குரிய டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம காமனாக பார்க்குறோம். இந்த 2017 சார்ட்டில் வந்து 572, 672, 772 அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படியே மாறி நிறைய இடத்துல இருக்குது. இதில் ஈராச்சும் ஒரு இதில் டைரெக்டாக நம்மளுக்கு கிடைச்சா அதை வச்சு மீன் பண்ணி நம்ம வந்து எடுக்கலாம். நேற்று பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தோம். நம்மளுக்கு நேற்று கிடைக்கும்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நேற்று வந்து எந்த எண்களில் நம்ம டைரெக்டாகவே நம்மளுக்கு 1223 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கெல்லாம் 4625 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிச்சு. நேற்றுக்குரிய கணிப்பில் 4625 நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைச்சது வந்து 1025 அப்படிங்கிற ஒரு எண்ணை தான் நம்ம நேற்று ட்ரையல் நம்பராக கொடுத்தோம். இங்கே இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு 0672 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பேரில் இந்த சார்ட்லேயோ அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த பேரில் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னா இதில் மாறி தான் இருக்குது. அதனால் இந்த சார்ட்டுப்படி நம்ம தெளிவாக சொல்ல முடியாது டேரெக்டாக இதில் இப்போ ட்ரையல் நம்பர் ஏதாச்சும் இருக்கான்ட்டு. அதனால் இன்றைக்கி கணிப்பு வரைக்கும் நம்ம 1 மணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பேர் எடுத்தோம்னா நம்மளுக்கு ட்ரையல்ஸாக வரும். அதனால் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் நம்ம எடுக்கல, டைரெக்டாக நம்ம போர்டில் எப்படி இருக்குது அதுக்கு என்ன ஆப்போசிட் நம்பரு அப்படிங்கிற இதில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து கொடுத்த கணிப்புகள். சரிங்களா? அதனால் இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம 3 செட்டு எடுத்திருக்கோம். அதில் வந்து அதை வச்சு பேரலாக நம்ம பிசி, அதே மாதிரி ஏபி, அதே மாதிரி ஆல் போர்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கணிப்புகள் எடுத்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய சேனல், இன்னொரு சேனலோட டீட்டெயில்ஸையும் நான் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.